வரதட்சணைங்கிறது வந்து விபச்சாரம் செய்யக்கூடியவங்க, அப்புறம் வந்து மது அருந்தக்கூடியவங்க வாங்குறாங்க, அது சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் நிக்கா பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சகோதரர்கள் வந்து ஆலிம்கள், இப்போ ஆலிம்கள் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்கிக்கிட்டு நிக்கா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரதட்சணையாக 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த புத்தக கடிதாசி எழுதும்போது 1501 ரூபாய் மகருக்கு நான் நிக்கா முடித்துக் கொள்கிறேன் என்று ஊர் அனைவரையும் ஒன்று கூடி அங்கே ஒரு பொய்யான ஒரு நிக்கா நடத்தி காட்டுறீங்க. இது எப்படி தகுமா? அருமை சகோதரர்களே, வரதட்சணை கூடாது அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டு தான். இப்போ அந்த வரதட்சணையை ஆலிம்களே வாங்குகிறார்களே என்று கேள்வி வச்சாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் ஆலிம்கள் செய்வதெல்லாம் மார்க்கம் என்று இறைவன் சொன்னானா? ஆலிம்களுடைய செயலையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கன்னு இறைவன் சொன்னானா? நமக்கு மார்க்கம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் தானே. அதுக்கு முரணாக யாராவது ஒருவர் செய்தால் அது மார்க்கமாகும் என்று யாரும் சொல்லலையே. இமாம்களே தப்பு பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வரதட்சணை மட்டும் தப்பு தான் ஆலிம்கள் பண்ணுறாங்களா? வேறு தவறுகள் செய்கிற ஆலிம்கள் இல்லையா? அதனால் அந்த செயலாம் கூடும்னு நாங்கள் சொல்கிறோமா? ஒரு செயல் கூடாது என்றால் யார் செய்தாலும் கூடாது. இப்போ நபி வழி நடக்க போகிறோம்ங்கிறாங்க, அவங்க எத்தனை தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது பேப்பர்லாம் வந்துச்சு. அதனால் அதுவும் நபி வழின்னு இப்போ நம்ம சொல்லுவோமா? நபி வழியும் சொல்லிட்டு இல்லை, இந்த தப்பை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ஒரு நபி வழி தான் சொல்லுவோமா? பேப்பர்லாம் வந்துச்சுல்ல எத்தனையோ அசிங்கமான பிரச்சனைகள் எல்லாம். அதை அவன் தனி மனிதன் செஞ்சான், அதுக்காக நபி வழியும் இப்போ நாங்கள் சொல்கிறோமா இதுவா நபி வழி அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கோம். நபி வழியும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவன் தன்னை இச்சைக்கு ஆசைப்பட்டு அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் அறிவார்ந்த முறையில் சிந்திப்போம். கொள்கை என்பது வேறு, ஒரு மனிதனுடைய தனி செயல்பாடுங்கிறது வேற. தனி மனித செயல்பாடை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு கூடாது. இப்போ சவுதி இருக்குது, சவுதியிலே பாருங்க, சவுதியில் எப்படி நடக்குது தெரியுமா? இங்கே சில பேர் சொல்லுவாங்க அங்கே தர்காவா இருக்குது, அங்கே மௌலிதா இருக்குது, இருக்குது தான், அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் இப்போ நான் வரல. இப்போ அது கேட்குறாங்க, அப்போ சவுதியை பின்பற்றும் இறைவன் சொல்லலையில். அதே சவுதியில் தான் அமெரிக்க இராணுவமும் இறங்கி இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள். சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது. அதனால் மது அருந்துவது கூடும். ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட்டே அனுமதிச்சேங்கிற நான் சொல்கிறேன், சரியாருமா? அதனால் தனி மனிதனுடைய செயல்பாட்டை மார்க்கத்துள் நுழைக்காதீங்க. குர்ஆன் என்ன சொல்லுன்னு பாருங்க, அதே பாருங்க, ஆலிம் செய்வதெல்லாம் மார்க்கம்னு குர்ஆனும் சொல்லலை, இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்களும் சொல்லலை. எந்த மனிதனும் தவறு செய்வான், விதிவிலக்கு உண்டு. தவறே செய்யாதவர்கள் நபிமார்கள். இறைவன் அப்படி தான் அவங்கள பாதுகாக்கிறான். மற்ற மனிதர்கள் தவறு செய்வார்கள், அதுக்கு அது கொள்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தனிநபருடைய செயல்பாடு. நமக்கு கொள்கை தான். அந்த ஊரில் அல்லா பிச்சை இப்படி செஞ்சார, அப்துல் காதிர் இதை செஞ்சாரன்னு கேட்டால் அதுவாக சாட்டம். மார்க்கம் என்ன சொல்லுகிறதுன்னு கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் இதுக்கு என்ன விளக்கன்னு கேளுங்க, நம்ம சொல்கிறோம். ஒரு அப்துல் காதிர் செஞ்சதை பற்றியும் கமால் பாட்சா செஞ்சதை பற்றி இங்கே கேட்டிருக்காதீங்க, அது தனிபுடைய செயல். அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டாக்க கூடாதுமோ, குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டால் கூடுமோ, அது மனிதனுடைய செயல்பாடு. அதே போல் இன்னொரு கேட்டாங்க, இப்போ வரதட்சணை வாங்கும்பொழுது இத்தனை ரூபாய் மகருக்குன்னு தானே அங்கே சொல்கிறாங்க, சபையில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் கரெக்டு. ஏன்னா மகர் தொகையை கொடுத்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா பண்ண சொன்னாங்க. வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மனம் வந்து உங்களுடைய துறவியருக்கு மகர் தொகையை கொடுங்கள். மகரு கொடுத்து திருமணம் நடக்கணும். திருமணம் என்பது நபி வழி, ஒரு சுன்னத்தான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இறைவனும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அங்கே சொல்லி காட்டணும். வரதட்சணை தான் கூடாதுன்னு சொல்லிவிட்டோமே, அப்போ அந்த ஹராமை செய்தார்னு சொன்ன அந்த காலத்தில் சொல்லணுமே. நம்ம தப்பு, அது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தப்பு சொன்னதை ஊரறிய இவர் தப்பு செஞ்சார், இவர் மது அருந்தினார் சொல்லணுமா நம்ம? அது தப்புங்க. அது இது சுன்னத்தான வழிமுறையில் என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். ஈஜா கபூல் சொல்லணும், ஹுத்துபா ஓதணும், துவா செய்யணும், மகர் தொகை இவ்வளவு உண்டு அறிவிக்கணும். இது எல்லாம் மார்க்கத்தின் காரியங்கள். மார்க்கத்தின் காரியங்கள் அந்த சுன்னத்தான சபையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது எப்படி தப்புன்னு சொல்றது? அது இவ்வளவு ரூபான்னு சொல்ல தான் செய்வோம். மகர் இவ்வளவு கொடுக்கணும், அப்போ தான் தெரியும் இந்த இத்தனை ரூபாய் மகருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சபைக்கும் அந்த சாட்சியாளருக்கும் தெரியப்படுத்தணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மகத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த சாட்சியாளர்கள் முன்னிப்பார்கள். என்னங்க சபையை நாங்கள் தானங்க சாட்சியாக இருந்தோம், 1000 ரூபா அறிவிச்சாங்களேங்க, கொடுங்கங்க 1000 ரூபா மகரை. அப்போ தான் பிரச்சனை வரும்போது இவங்க தீர்த்து வைக்க போவாங்க. அதுக்காக தான் சபையில் அறிவிக்கிறோம். அப்போ சபையிலே செய்யப்படக்கூடியது மார்க்கத்துக்கு உடன்பட்டதைத்தான் சொல்ல முடியும். மார்க்கத்து முரணான காரியத்தை சபையில் அறிவிப்பது என்பது மார்க்கத்திலே கூடாது. அதனால் இப்பொழுது சொல்லப்படுகிற மகர் தொகை தான் கரெக்டு. மார்க்க கூடாததை போய் ஏன் சொல்லலான்னு எப்படி கேட்கறது? அதை சொல்லக்கூடாத, வாங்க செய்யவே கூடாதுங்கிறோம், அதை எப்படி சொல்லி காட்டுவோம்?
அதனால் ஈஜாப் கபூல் அமைப்பும் ஹுத்துபாவும் மகரத்தை குறிப்பிட்டு காட்டுவதும் ஷரியத் அமைப்பு என்பதால் அது செய்யப்படுகிறது. யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ். கே அப்துல் ஜப்பார், மல்லிப்பட்டினம். பிறப்பில் இஸ்லாமியனாக பிறந்து இஸ்லாமியனாக வளர்ந்து இடையில் இஸ்லாத்தை விட்டு விலகி தன்னுடைய மரணத்தை தழுவிய பிறகு அப்படிப்பட்டவரை இஸ்லாமிய மார்க்கப்படி அடக்கம் செய்யலாமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் இருக்கிறார், மார்க்கத்தை விட்டும் வெளியேறிவிட்டார், அதாவது முர்த்தத்தாகிவிட்டார். இவருடைய சட்டம் என்ன? பொதுவாக நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லுது, வமை எர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும். ஒருவர் முர்த்தத் ஆயிட்டா அதே நிலையிலே காஃபிராகவே இருந்து மரணித்தார். இறைவன் சரியான ஒரு நிபந்தனை போகிறான் பாருங்க. ஏன்னா மறுபடியும் இவர் திரும்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான் இறைவன். மறுபடியும் வரலாம், திரும்பி வரலாம். ஆனால் முர்த்தத்தாயி ஃபயமுத் வஹுவ காஃபிருன், மூத்தா போகிற வரைக்கும் குஃபுரிலே இருக்கிறார். இப்படி இருந்தால் அவங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து போய்விடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் ரூஹு பிரிவதற்கு முன்னால், அது ஒரு நொடி பொழுதாக இருந்தாலும் சரிதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், ரூஹு பிரிஞ்சுன்னு வச்சுக்கிறோங்க, முஸ்லீம் தான் அவர். அந்த முஸ்லீம் சொன்னாக்கா இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கம் செய்யணும். ஆனால் முர்த்தத் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, முர்த்தத் ஆகிறதுங்கிறது இன்னொன்று நம்ம புரியணும். முர்த்தத்துங்கிறது அல்லாஹ், ரசூலு, குர்ஆன், மறுமையினால் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டவருக்கு முஸ்லீம்ங்கிறோம்ல, இது எல்லாத்தையும் இப்போ நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் முர்த்தத் ஆகிட்டார். எதில் ஏதாவது ஒன்று மறுத்தாலும் முர்த்தத்து தான். அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறேன், மலக்குமாரை ஒப்புக்கொள்ள மாட்டேன்டாரு, அவரும் முர்த்தத்தாக போயிட்டார். எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறேன், வேதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவரும் முர்த்தத் ஆகிட்டார். ஏன்னா ஈமானில் இருக்கக்கூடிய அந்த 6 விஷயங்களும் ஒரு ஆள் ஏற்படுத்தணும், அவர் ஒப்புக்கொள்ளணும். அப்போ தான் அவர் ஈமானுடைய ஃபர்தல் 6ன்னு சொல்லி கொடுப்பாங்க மர்சாக்கல்ல, அந்த 6ம் கரெக்டாக இருக்கணும். 5 ஒப்புக்கொண்டார் ஒரு ஆள், நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஏற்றுக்கொள்ளலான்டாரு, அப்பவும் அவர் முஸ்லீமாக எடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ் சில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாமிய கோட்டைக்குள் பிரவேசித்து விடுங்கிறான். நான் 4 ஒப்புக்கொள்கிறேன், 2 விட்டுருவேன், 5 ஒப்புக்கொள்ள 1 விட்டுருங்க முடியாது. அப்போ முர்த்தத்துங்கிற எதுக்கணும், நம்பிக்கை வச்சு பார்க்கணும், செயல்பாட்டை வச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா மூமின்ங்கிறது முஸ்லீம்ங்கிறது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மூமின் அப்படிங்கிறது உள்ளம் சம்மந்தப்பட்டது, இஸ்லாம் அப்படிங்கிறது உடல் சம்மந்தப்பட்டது. ஒரு ஆள் அல்லாஹ் ஒருவன், மறுமை நாள் உண்டு, வேதங்கள் நபிமா ஒப்புக்கொண்டாரு மனதளவிலே, இது ஈமான். ஒரு ஆள் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜு செய்கிறாரு, உடல் உறுப்புகள் மூலம் செய்யப்படும் வணக்கம், இது இஸ்லாம். ஒரு ஆள் மூமினாக இருக்கிறாரு, தொழுவது இல்லை, வணங்குறது இல்லை, ஆனாலும் அவர் மூமின் தான். ஆனால் ஒரு ஃபாசிக், குற்றவாளியாக இருக்கிறார், ஆனால் மூமின் தான். ஏன் எல்லாம் ஒப்புக்கொண்டுக்கிறார்ல. மற்றது அவர் அதுக்காக வேண்டி இப்படி சொன்ன உடனே மூமியெல்லாம் தொலை வேணாம்னு சொல்லிவிட்டார் ஷேக் அப்துல்லா ஜமான்னு சொல்லிவிடாதீங்க, சட்டத்தை சொல்ல வர்றேன். ஆனால் தொழாததினால் இறைவனிடம் தண்டனை இருக்கிறது, இறைவன் நாடினால் கடும் தண்டனை கொடுப்பான், அது வேறு விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்பிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவன் சிறுக்க வைக்கிறத மன்னிக்க மாட்டான். வ யக்பிரு மா தூன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான் இறைவன். அப்போ ஒரு ஆள் தொழுவலை, பாவம் தான், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். ஒரு ஆள் விபச்சாரம் செய்கிறான், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ முர்த்தத்தில் என்ன ஆக்கணும், ஈமான் இல்லாதவருக்கு தான் முர்த்தத்துங்கணும். ஒரு ஆள் ஈமான் கொடுக்குறாரு, தொழுவலை, வணங்கலை, விபச்சாரம் செய்கிறாரு, கல் குடிக்கிறாரு, வட்டி வாங்குறாரு, ஆனால் ஈமான் மூமினாக தான் இருக்கிறாரு, அவர் முர்த்தத்துன்னு சொல்ல முடியாது. அவர் மூமின், ஆனால் ஃபாசிக், பாவியாக இருக்கிறார். இப்படி தெளிவாக வணங்க வேண்டும். இல்லை நம்ப வேண்டிய அந்த ஈமானையே இழந்து நிற்கிறார் என்றால் அவர் காஃபிர் தான். மறுபடியும் அவர் கலிமா சொல்லவில்லை, ஆனால் அவரை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யக்கூடாது.